பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனை மகிமையா பயன்படுத்தணும், கர்த்தருடைய பெரிய திட்டம் என் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி ஆசையோடு இருக்கிறீங்க. அதற்கு ஏற்ற அந்த ரகசியத்தை, அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை இன்றைக்கு லூக்கா 1:38 வசனத்திலிருந்து உங்களுக்காக கொண்டு வருகிறேன். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால் தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். மரியாள் தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது கேப்ரியேல் தூதன் வந்து சந்திக்கிறார். கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லி, உன்னுடைய கர்ப்பத்தில் இயேசுவை சுமக்க போறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலாடுவார், அதனால் இயேசுவை சுமப்பா என்று சொல்லுகிறார். ஒரு நிமிடம் அந்த மகள் யோசித்து பார்க்கிறாள். எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை, கணவனை அறியவில்லை. தேவனுடைய தூதனானவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் நிழலாடுவார், நான் கர்ப்பம் தரிப்பேன் என்று சொல்லி. இதனால் எவ்வளவு அவமானம் இருக்கும், எவ்வளவு நிந்தையை நான் சுமக்க வேண்டியது இருக்கும். அந்த மகள், எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க, நான் யோசித்து உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லல. அந்த பகுதியில மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றால் தேவதூதன் பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லுகிறார், எப்படி கர்ப்பம் தரிப்பீர் என்று சொல்லுகிறார். 37வது வசனம் தேவதூதன் சொல்லுகிற காரியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால். தேவதூதன் சொல்லி முடித்து கொஞ்ச நேரத்தில் மரியாள் சொல்லுகிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, சபகா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி டைம் கேட்கல. எப்பொழுது அந்த தேவனுடைய திட்டம் கடந்து வந்ததோ, அந்த வாய்ப்பு கடந்து வந்ததோ, அதை உடனடியாக பயன்படுத்திக் கொள்ளும்படியாய், நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால். என் வார்த்தையை கேட்கிற அருமையான மகனே மகளே, கர்த்தருக்காய் பெரிய காரியங்கள் செய்யணும், தேவனுடைய உன்னத திட்டம் என் வாழ்க்கையில் நடைபெறணும், பவுலை போல கர்த்தரை பயன்படுத்தணும், தேவனுடைய உன்னத திட்டத்திற்கு உத்தரவாதமா நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களா? திடீரென்று தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற பாதை, தேவன் கொடுக்கிற திட்டம் சில வேளைகள்ல வெளியில பார்க்கறதுக்கு நிந்தை அவமானத்தை சுமப்பது போல இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை கடந்து வந்த உடனே 100% உங்களை அர்ப்பணித்து, திட்டத்திற்கு நீ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நான் முழுமையாய் தேவனுக்கு அடிமை என்று சொல்லி முழுக்க முழுக்க தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற பொழுது, தேவ சமூகத்தில் உங்களையே நீங்கள் ஒப்புக் கொடுத்து சமர்ப்பித்து, எங்க அர்ப்பணம் உமக்கு தான் ஆண்டவரே, என் அர்ப்பணிப்பு உங்க பாதத்தில் அதிகமா இருக்கும், உங்க வார்த்தை புறப்பட்டுன அந்த அர்ப்பணிப்புக்காக என்னை கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் அது பெரிதா இருக்குங்க. அந்த தேவ திட்டம் பெரிதா இருக்கும். எப்பொழுது தேவனுடைய தரிசனம், தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிறதோ, ஏதோ சில காரணங்கள் நிமித்தமாய், குடும்பத்தின் நிமித்தமாய், குடும்பத்தினுடைய நிர்பந்தத்தின் நிமித்தமாய், இல்லாவிட்டால் நண்பர்களுடைய நிர்பந்தத்தின் நிமித்தமாய், ஏதோ காரணத்தினால நீங்கள் அர்ப்பணிப்புல குறைந்து போவீர்கள் என்றால், கால தாமதம் செய்வீர்கள் என்றால், அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த மேன்மையான அழைப்பை நம்மோடு வேற இழந்து போலாம். இல்ல நம்முடைய வாழ்க்கையில அது டிலே ஆயிப்பது, ஆசீர்வாதத்தை டிலே கடந்து வரலாம். எப்படி வரும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒருவேளை தேவனுக்காக நான் வாழ்றேன், முழுமையா நீ அர்ப்பணிக்கிறேன்னா, எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிறதோ, மரியாள் சொன்னது போல நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அந்த அர்ப்பணத்தின் வாழ்க்கை வாழும்படியாக உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, தேவன் உங்களுக்கு முன்குறித்திருக்கிற அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம், அந்த அழைப்பு உங்கள் மேல, உங்கள் குடும்பத்தின் மேல, உங்க ஊழியத்தின் மேல நிறைவாய் கடந்து வரும். அருமையான மகனே மகளே, கர்த்தருக்காய் அர்ப்பணித்திருக்கிறீங்க, அந்த அர்ப்பணிப்புல ஒரு நாள் குறைந்து போகாதீங்க. இயேசு எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்ன அந்த பவுலை போல நம்ம ஊழியம் செய்யணும். எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில இருக்கிறோங்கிறது முக்கியம் அல்ல, எப்படி என் தேவனுக்காய் ஊழியம் செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அதனால உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. வருகிற நாட்கள்ல தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு வெளிப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைபடுவார். ஆடிபிளம் உங்களோடு இடைபடலாம், இல்ல சபையிலிருந்து தீர்க்கதரிசன வார்த்தைகள் கடந்து வரலாம். வேதத்தை வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைபடலாம். எந்த வார்த்தையா இருந்தாலும், எந்த வகையில வார்த்தை கடந்து வந்தாலும் ஆயத்தமாய் கொள்ளுங்க. முழு நேர ஊழியத்திற்கு நான் கடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை வெளியில பார்ப்பதற்கு சாதகமே இல்லை, எனக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை வருவதற்கு பெரிய யோசனை. தேவ சமூகத்தில் காத்திருந்தேன், ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கேட்ட பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:24 படி உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அதன்படியே செய்வார் என்று சொல்லி வாக்கு கொடுத்து தேவன் அழைத்தார். தேவன் அழைத்ததனால, தேவன் சொன்னதனால அவருடைய பாதையில காத்திருந்த இது நாள் வரை 1 தெசலோனிக்கேயர் 5:24 வாக்கு
மாறி போகவே இல்லைங்க. அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அதன்படியே அவர் செய்து கொண்டிருக்கிறார். என் வாழ்நாளின் ஓட்டத்தின் முடிவு வரை அதை செய்வார் என்கிற அந்த உத்தரவாத நம்பிக்கை எனக்குள்ளா இருக்கிறது. அதே நம்பிக்கையோடு நீங்களும் நில்லுங்க. கர்த்தருடைய திட்டம் உங்கள் மேல் மகிமையாய் நிறைவேறணும். கர்த்தரை உங்களை வல்லமையாய் பயன்படுத்தணும். எந்த தேசத்துல, எந்த பட்டணத்துல உங்களை கொண்டு அசைக்க தேவன் சுத்தமாய் இருக்கிறாரோ கர்த்தர் நிச்சயம் செய்வார். கர்த்தருடைய கிருபையும் அபிஷேகமும் வல்லமையும் உங்களை நிரப்புவதாக. God bless you.